2 வாரம் கழிச்சு இந்த வாரம் பல்லாவர சந்தை போயிருந்தாங்க வெள்ளிக்கிழமை. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து நாளுக்கு நாள் ஜாஸ்தியா தான் இருக்கு. கம்பேர் டு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி என்னோட ஊர்ல கூட வெயில் கொஞ்சம் பரவால்ல. பட் இங்க வந்து வெயில் ரொம்ப பயங்கரமா இருக்கு. மதியம் டைம்லாம் வெளிய போனீங்கன்னா, கண்டிப்பா ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உடம்ப டீஹைட்ரேட் மட்டும் ஆக விட்றாதீங்க. சரி பரவால்ல, நம்ம காலையிலேயே போலான்னு தான் பிளான் போட்டேன். 6 மணிக்கே பார்த்தீங்கன்னா, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஒரு 8 மணிக்கு மேலே போகலான்னு பார்த்தா, அப்போ வெயில் ஓரளவுக்கு இருந்துச்சு. சரி ஓகே நம்ம ஒரு 2 மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2:30 கிட்ட பல்லாவரம் சந்தை வந்தேன். வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக செம்ம வெயில் அடிச்சுக்கிட்டே வந்தது. கேப் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறதா தான் கேப் வாங்கி வச்சுக்கோங்க. பட் நான் எதுவும் கேப் வாங்கலை. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. ஆக்சுவலாக வீடியோ ஃபாஸ்ட்டாக போகல, நான் எடுக்கிறது அப்படி வாக்கபிள்லே எடுக்கிறதுனால அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும். பல்லவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரைஸ் அதுதான் ப்ரைஸ்ன்னு சொல்லி மற்ற வீடியோஸில் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி கேட்காதீங்க. ஏன்னா நீ அங்கே வீடியோவில் ஒன்று சொல்லுவாங்க, பட் அங்கே போய் கேட்கும்போது கண்டிப்பாக வேறு ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. அதனாலே மோஸ்ட்லி நான் ப்ரைஸஸ் கேட்க மாட்டேன். ஏதாவது வாங்குறதா இருந்தால் மட்டும்தான் நான் ப்ரைஸஸ் கேட்பேனே தவிர மற்றபடி மோஸ்ட்லி ப்ரைஸஸ் கேட்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இதில் வாங்குற மாதிரி இருந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பல்லவர் சந்தை போங்க. அங்கே போய் அவங்க ப்ரைஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணுங்கள். வீடியோவில் ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது அடுத்த வாரம்லாம் மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கூட்டம் பெருசாக இல்லைங்க. வெயிலுங்கிறதுனால கூட்டம் இல்லையான்னு என்னன்னு தெரியல. நான் ஒரு 2:30 கிட்ட போனேன். அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஃப்ரீயாக போயிட்டு வராப்புல தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பைக்கில் வரதா இருந்தால் நீங்கள் உள்ளுக்கே பைக் எடுத்துகிட்டு போயிருங்க. நான் பைக்கை வெளியே விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாக்கில் தான் போனேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டேன். ஏன்னா வெயில் செம இது. ஸோ கிடைக்கிற இடத்துல ஜூஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அங்கெல்லாம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டே தான் போயிட்டு இருந்தேன். இல்லைனா நம்ம அந்த 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வாரம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு தான் பார்த்தேன். ஆஸ் யூஷுவலாக எதுவும் பெருசெல்லாம் டிஃப்ரெண்ட் இல்லை. ரெகுலராக வாரம் வர்றது தான் இருக்குது. ஸோ பல்லாவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிறது தான், பழைய பொருள் வந்து நிறைய கிடைக்கும். நீங்கள் அதை மட்டும் டார்கெட் பண்ணி வாங்க. புதுசாக ஏதாவது வாங்கணுன்னா நார்மலான ஒரு ப்ரைஸில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்டு ஏதாவது வாங்குறதா இருந்தால் இங்கே வாங்கிக்கோங்க. ரொம்ப ஹை பட்ஜெட்டில் வாங்கணும், அதாவது அதை செகண்ட்ஸுக்கு இங்கே வாங்கணும் அப்படின்னா அது மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் இல்லை. பழைய ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. ஏன்னா பழைய ஐட்டம் ஏகப்பட்டது இருக்கும். உங்களுக்கு பார்கெயின் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது போதாது, உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி பல்காக வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். கார்டனிங் அந்த பிளான்ட்ஸு அதுக்கப்புறம் பெட்ஸுக்கு நிறையா இருக்குது. பெட்ஸுக்கு நான் பெருசாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு பதில் நீங்கள் இந்த பிளான்ட்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க, அது நீங்கள் கொஞ்சம் ஒன்று வாங்கிக்கலாம். பெட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராட்வே தான், அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ஸுக்கு ப்ராட்வே. அங்கே நீங்கள் நல்லா பார்கெயின் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸுக்குன்னு பெட்ஸு அப்புறம் பிளான்ஸுக்குன்னு தனி செக்ஷன் வச்சுருப்பாங்க. பெட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். பட் ப்ராட்வேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்டுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா பார்கெயின் பண்ணலாம். பட் ப்ராட்வேயோட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் நிறையா வச்சுருப்பாங்க. ஏன்னா ப்ராட்வேல வந்து உங்களுக்கு சின்ன ஸ்ட்ரீட்டு, இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். வெரைட்டிஸ்னால் நம்ம வளர்க்குறதோட அந்த கோழி, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் வைக்கிறோம் இல்லைனா வீட்டில் வளர்க்கணும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வருது பார்த்தீங்களா, அது நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ நான் ப்ரைஸ் கேட்டேன், 1-2 ப்ரைஸ் கேட்டேன். இப்போ கோல்டன் ஃபின்ச்லாம் பார்த்தீங்கன்னா 2800 3000 அந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 செடி 100 80 60 அந்த மாதிரி 3 செடி அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் பார்கெயின் பண்ணால் பார்கெயின் பண்ணிக்கலாம். பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி ரோஸ் இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் வைக்கிற பிளான்ட்ஸ் நிறையா இருக்கும். ஆக்சசரிஸ் வாங்கினா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள். நான் எதுவும் பிளான்ஸ் வாங்கலை, ஏன்னா எனக்கு வீட்டில் வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ பட் நான் அந்த பாண்ட் செட் மாதிரி வீட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மட்டும் ஏதாவது வாட்டர் பிளான்ட் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப பெருசாக வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு சின்னதாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோ பெருசு இருக்கிறதுனால செட் ஆகலை. பட் பாட்டோடு வச்சுருந்தாங்க. சிலதுலாம் செடி மட்டும் வச்சுருப்பாங்க, நீங்கள் பாட்டு வைக்கணும். இங்கே பாட்டோடவே வச்சுருந்தாங்க. ஸோ அது நீங்கள் வாங்கிக்கலாம். பெரிய பாண்டு இல்லைனா பெரிய தொட்டி வச்சுருந்து உங்களுக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தாலும் அந்த பழைய பொருட்கள் தாங்க அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பழைய பொருள் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக அந்த பல்லவர் சந்தை வாங்கிக்கலாம். பெட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது தான், அந்த கோழி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த ஃபிஷ் கடை எப்பவுமே நான் காமிப்பேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஸ்வாட்டேலில் ஒரு ஸ்வாட்டேல் ஃபிஷ்ஷும்பாங்க, அது நல்ல ஒரு பெரிய ஃபிஷ் வச்சுருந்தாங்க.
பேரா 120 சொன்னாங்க. பட் நான் 100 கேட்டேன், தரல. சரி நம்ம குளத்தூர் போய் தான் வாங்கணும், அதனால் அக்வாரியம் ரிலேட்டடாக எதுவும் வாங்கலை. பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் ப்ரைஸஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாத்து, வான்கோழி, நார்மலாக கறிக்கோழி, அப்புறம் முயல், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கணும். ஸோ இந்த கடை எப்பவுமே ரெகுலராக ப்ராட்வேலையும் வச்சுருப்பாரு, இங்கேயும் வச்சுருப்பாரு. நான் ஃபீமேல் பீட்டாஸ் கேட்டேன், அது வந்து 100 ருபீஸ் சொன்னாங்க. நான் பெருசாக எதுவும் வாங்கலை. மற்றபடி பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்லாம் 150 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் ஓகே, ஓரளவு குவாலிட்டியாக தான் இருந்தது. ஏகப்பட்ட டாக்ஸ் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பார்த்து வாங்க, ஏன்னா வெயில் டைமுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் பார்த்து தான் வாங்கணும். இல்லைனா ஏதாவது தலையில் கட்டிடுவாங்க. உங்களுக்கு நல்லா நாலேஜ் இருந்து பேசுகிறது பார்த்து வாங்குறப்பல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. டாகில் வந்து இது லேபர்மாக தான் தெரியுது. லேப் டாக் நிறையா வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்கல எவ்வளோன்னு. ஸோ இவங்ககிட்ட பெர்ஷியன் கேட்டை நிறையா வச்சுருந்தாங்க. பெர்ஷியன் கேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6000 7000 அப்படி அந்த மாதிரி கோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணால் பார்கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ராட் வீலர் மட்டும் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன். 12,000 சொன்னாங்க. குட்டி பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, மேல் குட்டி. 12,000 மாதிரி சொன்னாங்க. ப்ரைஸ் ஒரு 1000 கூட கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம். பெட்ஸோட இது அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து ரிட்டர்ன் நடந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய பொருட்கள், அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய உண்டு. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே இந்த ஷாப் காமிப்பேன். ஏன்னா இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட்டானது. அந்த ஃபிஷ்ஷிங் போவாங்கள்ல, அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த ஃபிஷ்ஷிங் ரிலேட்டடாக மீன் பிடிக்கிறது ரிலேட்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கலாம். ப்ரைஸ்லாம் எனக்கு ஏன்னா இதை தெரியல, ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை, அதனால் அதை பற்றி நான் எதுவும் கேட்கல. சைக்கிள்ஸ் இருந்துச்சு. சைக்கிள்ஸ்லாம் நான் வாங்கலாமான்னு கேட்டால் பழைய சைக்கிள்லாம் வாங்கலாம். புதுசுனா கண்டிப்பாக நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நியர்பை ஷாப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வாங்கினீங்கன்னா அந்த செல்லரை திருப்பி காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு தெரில. அதனால் புது சைக்கிள்லாம் வாங்குறதா இருந்தால் நான் வந்து பல்லாவரம் வேண்டாம்னு தான் சொன்னேன். அதுக்கு நியர்பை ஷாப்லேயே வாங்கிக்கோங்க. ஸோ அடிக்கிற வெயில் வந்து போகும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ரிட்டர்ன் வரும்போது ஓரளவுக்கு தெரியல. இருந்தாலுமே நிற்க முடியல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டேன். கிட்டத்தட்ட எதுவுமே வாங்கலை, ஆனால் ஜூஸ்க்கு மட்டுமே 100 செலவு பண்ணேன். ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. ஜூஸ் குடிக்காமல் வந்துட்டிங்கன்னா பாடி உடனே டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாரம் அவ்வளோதாங்க விட்டால் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அந்தளவுக்கு செம வெயிலாக இருந்துச்சு. கூட்டம் இல்லைங்கிறதுனால பெரிய அளவுக்கு வெயில் அது போகிறது தெரியல. இருந்தாலுமே வந்து கொடை இல்லைனா கேப் ஏதாவது போட்டுட்டு வெளியே போகிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஜூஸ் வந்து நேச்சுரல் ஜூஸ் ஏதாவது இருந்தால் அப்பப்போ வாங்கி குடிச்சுக்கோங்க வெளியே போகிறதா இருந்தால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் போயிட்டு ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்குறேன்.